கடந்த 4 மாதமாக ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும்தான் வெளி உலகத்தையே பார்த்துட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு 2 மந்த்ஸ் தான் ஆகுது. அதுக்குள்ளே வெளியில் போகணுமான்னு பல கன்ஃபியூஷன்ஸ். இருந்தாலும் அவளுக்கு எல்லா எக்ஸ்போஷரும் வேணும்னு நாங்கள் கிளம்பிட்டோம். வீட்டில் யாரும் வர வேண்டாம், நாங்களே எல்லாம் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு வீரவசனமெல்லாம் பேசிட்டு கிளம்பியிருக்கோம். என்னடா அது காந்திபுரத்தில் டக்குன்னு இவ்வளோ பெரிய பில்டிங் எழுப்பியிருக்கீங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. நிறைய சேஞ்சஸ், ரூட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி வச்சுருக்காங்க. நாங்கள் ஃபர்ஸ்ட் ஜிஆர்டி போனோம், எனக்கு மெட்டியும் பாப்பாவுக்கு வளையலும் வாங்குறதுக்காக. அப்புறம் அவள் சைஸுக்கு வளையல் கிடைக்கலன்னா அதை ஆர்டர் கொடுத்துட்டு மெட்டி மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம். அடுத்தது பாப்பாவை எங்கே கூட்டிகிட்டு போகலான்னு யோசிச்சப்போ சரி ப்ரோசோன் போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். வரும்போது தூங்கிட்டு இருந்தா, மால்குள்ளே என்ட்ரு ஆகும்போதே எந்திரிச்சாச்சு. அவளுக்கு எல்லாமே நல்லா கலர் கலராக இருந்ததுனால அவள் ஜாலியாக எல்லாமே சுற்றி முற்றி பார்த்துட்டு இருந்தா. வண்டி எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு தெரியாது, போடுறா எல்லாத்தையும் அள்ளி வாயில் போடுறான்னு நாங்கள் சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தால் அங்கே ஒரு ஃபேஷன் ஷோ போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப சவுண்டாக இருந்துச்சுன்றதுனால பாப்பாவை நாங்கள் கூட்டிகிட்டு வெளியில் வந்துட்டோம். ஆசை காரில் அவளையும் உட்கார வச்சு அழகு பார்த்துட்டு வெற்றிகரமாக வீட்டுக்கு வந்துட்டோம்.